ஒரு சில பேரை பார்த்தா வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. எத்தனையோ குட்டிக்காரன் அடித்து கரணை அடித்து நிறைய உழைப்பாங்க, வேர்வை செஞ்சுவாங்க. ஆனால் வாழ்க்கையில் முன்னேற முடியாது. ஆனால் எதனால், ஏன், எப்படின்னு அவங்களுக்கே தெரியாது. எல்லாமே இந்த மனசு தான் காரணம். ஃபஸ்ட்டு ஒன்று கடனாக இருப்பாங்க, இல்லைன்னா ஹெல்த்தில் ப்ராப்ளம் இருப்பாங்க, இல்லைன்னா அவங்களுக்கு ஃபேமிலி ப்ராப்ளத்தில் இருப்பாங்க, இல்லை பிஸ்னஸில் ப்ராப்ளத்தில் இருப்பாங்க, இல்லைன்னா கேரியரே ப்ராப்ளமாக இருக்கும், இல்லைன்னா டிஃப்ரெண்ட் மைண்ட்ஸ். இப்படி சில பேரை மட்டும் இப்படி இருப்பாங்க. வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் நல்ல வேலை தான் பார்ப்பாங்க, ஆனால் 365 நாள் வேலைக்கு போகிறவங்களும் இருக்கிறாங்க. அப்படிலாம் இருக்கும்போது நம்ம ஏன் முன்னேற முடியலை, எதனால் அப்படின்னு அவங்களுக்கே தெரியாது. எதனால் இந்த ஸ்டாக் ஆகுது, அதாவது அவங்களுடைய ப்ராப்ளம் என்னன்னே அவங்களுக்கே தெரியாது. எந்த தொழிலை எடுத்தாலும் அவங்களுக்கு ஒரு ஸ்டக்கை ஆகிக்கிட்டே இருக்கும். முன்னேற்றம் வராத அளவுக்கு என்ன இருக்கும், அதே மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்போம். இல்லைன்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு அதிர்ஷ்டம் ஏரோப்ளேனில் வரும், அதே சனியை ராக்கெட்டில் இருந்துடுவாங்கள்ல. அந்த மாதிரி எந்த தொழில் எடுத்துட்டாலும் ஒரு ஸ்டக் ஆகிக்கிட்டே இருக்கும். ஏன், எப்படி, எங்கிறது அவங்களுக்கு உணர முடியாது, தெரியாது. ஏன்னா பல சிந்தனை, பல போராட்டங்கள், பல சங்கடங்கள் எல்லாம் அனுபவித்து தான் வருவாங்க. அப்போ அந்த விரக்தியிலேயே அவங்க வண்டியை ஓட்டிகிட்டே இருப்பாங்க. அதாவது போதுண்டா சாமி அப்படிங்களே ஓட்டிக்கிட்டே இருப்பாங்களே தவிர, இன்றைக்கி நிறைய பேர் சாதாரண சிங்கிள் டீ குடிக்கும்போது கூட அவங்க குடும்பத்தை பற்றி சிந்தனை அதிகமாக இருக்கும். இரண்டாவது சிந்தனை பாத்ரூமுக்கு போவாங்க தெரியுமா, அப்போ இருக்கும். அவங்களும் அந்த சிந்தனை தான். இந்த தனிமைங்கிறது இந்த டீ குடிக்கும்போதும் பாத்ரூம் போகும்போதும் தூங்கும்போது கூட இருக்கும் சில பேருக்கு. இந்த மாதிரி கட்டத்தில் அதுக்கப்புறம் பயணங்கள் பண்ணும்போது அதிகமாக இருக்கும். ஸ்டாப் வந்தது கூட தெரியாமல் கூட யோசனை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க வாழ்க்கையை பற்றி. நம்ம எப்படா செய்கிறது, 10 ரூபா வச்சு 100 ஆக்கலாமா, அந்த வேலையை விட்டுடலாமா, இதை விட்டுடலாமா, அவங்கள்ட்ட கடன் வாங்கிடலாமா, இப்படி போட்டு மனசுக்குள்ளே போட்டு அப்படியே பிசைஞ்சு பின்னி எடுத்து மனசை குழப்பி ஆக்கி டென்ஷன் ஆக்கி ஒரு பயங்கரப்படாத பாடுபட்டுக்கிட்டு இருப்பாங்க இன்றைக்கி. அதுதான் அந்த கொஞ்சம் பேர் வாழ்க்கையில் முன்னேற முடியல. இதுக்கு ஒரே தேர்வு, மனசை ஒருநிலைப்படுத்த வேண்டும். முதலில் ஒருநிலைப்படுத்துகிறேன்னா எப்படிங்க ஒருநிலைப்படுத்தணும்னு ஈஸியாக சொல்லிட்டு போயிருக்கீங்க. ஒருநிலைப்படுத்தணும்னு என்னத்தை யூடியூப்பில் போட்டு விட்டு வீடியோ மொத்தம் காமிச்சிட்டு சொல்லிட்டு போயிருக்கீங்க. இது அப்படி இல்லைங்க, மற்றவங்கள மாதிரி இல்லை. ஒருநிலைப்படுத்துறது என்பது நாம் மனசை குளிர வைக்கணும். அதாவது சாதாரணமாக எல்லாருமே ஒரு சில பேர் 10% சுடு தண்ணியிலேயே குளிப்பாங்க. காரணம் உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லி. ஆக 365 நாளும் வெதுவெதுப்பான சுடு தண்ணியிலே குளிக்கிறவங்க இருக்கிறாங்க. இது காலத்துக்கு ஏற்ப மாற்றி அமைக்க வேண்டும். எப்போ குளிக்கணும், எப்போ இது பண்ணணுங்கிறத மாற்றணும். ஏன் என்றால் அந்த நரம்பு மண்டலம் இதன் மூலமாக நம்மளை யோசிக்க விடாது. அதுக்காண்டி சுடுதண்ணி தப்புன்னு நான் சொல்ல வரலை. 365 நாளும் குளிக்கக்கூடாது. அதாவது குளிர் இருக்குது, வெப்பம் இருக்கிறது, நடுநிலை இருக்கிறது, அதிக பனிமூட்டம் இருக்குது, அதிகம் வெயில் இருக்கிறது. அப்போது இதையெல்லாம் அனுசரித்து தான் நாம் சரி பண்ண வேண்டும். ஆக குளிப்பதில் இருந்து, நம்ம ஒர்க்கிங் பண்ணுறதுல இருந்து அது எல்லாமே குறைத்து கொள்ள வேண்டும். எதற்கு ஒரு 31 நாளும் 30 நாளும் எதுக்கு வச்சுருக்குறாங்க, லீவுன்னு எதுக்கு வச்சுருக்குறாங்க, மைண்டு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கும் டென்ஷன் இல்லாமல் போகிறதுக்கும் தான் அந்த இது. நிறைய பேர் ஓவர் டைம் பார்ப்பாங்க. அது கண்ணாசமாக சொல்லலை. அவங்கள வாழ்க்கையில் போராட்டத்துக்கு வந்து ஓவர் டைம் பார்க்குறாங்க. சும்மா வேலை வெட்டி இல்லை, அதாவது டைம் பாஸ் ஆகிறதுக்காண்டி வேலை பார்க்கல, உண்மையாக தான் வேலை பார்க்குறாங்க. அதாவது தன்னுடைய உடல் அறிந்து செயல்பட வேண்டும். பார்த்துடலாம் சொல்லுவாங்க, ஆனால் உடனுடைய வலிமை என்னங்கிறதே தெரியாமலே போராடிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மனசுக்கு ஏற்ற மாதிரி நாம் அருவியில் போய் குளிக்க போகணும். முதல்ல அதுக்கெல்லாம் எங்கே நேரம் இருக்குது, இங்கே குளிக்க கூட நேரம் இல்லை, அருவிக்கு போகணுமா அப்படிம்பாங்க. ஒவ்வொன்றும் கட்டாய சூழ்நிலைகள், வயல்வெளிகள் அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் இயற்கையில் கொஞ்சம் காற்றுகள் வாங்க வேண்டும். அடுத்தால டெய்லி காலையில் எழுந்திரிச்ச உடனேயே தண்ணி குடிச்சிடணும். அதாவது நம்ம பழைய கஞ்சி சாதத்தில் உள்ள தண்ணி இருக்குல்ல, அது கிடைச்சாலும் குடிக்கலாம், இல்லைன்னா சாதாரண தண்ணி கிடைச்சாலும் குடிக்கலாம். அவங்கவுங்களுக்கு உள்ளது பண்ணிக்கலாம். இதே மாதிரி தண்ணீர் குடிக்கிறது
பெரும்பாலும் கடைபிடிக்க வேண்டும். ஆக தண்ணீர் வந்து நார்ச்சத்து, தண்ணீர் சத்து நாக்கில் வந்து டாக்டர் உடம்பு சரியில்லைன்னு சொல்லி போனாலும் நாக்கை நீட்டுன்னு சொல்லுவாங்க. எதுக்கு சொல்கிறாங்க? ஈரப்பதம் தண்ணீர் அதிகமாக இருக்கிறதா இல்லையா முதல்ல பார்க்குறதே அதுதான். இப்போ எங்கே பார்த்தாலும் டாக்டர் போனோடனே இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனையா டைராய்டு இருக்கா செக் பண்ணுங்கள் அப்படிம்பாங்க. அடுத்தால அவங்களுக்கு ப்ரெஷரு, சுகரு. இது சுகரும் ப்ரெஷரும் இல்லைன்னு அடித்து சொன்னாலும் சரி அங்கே எழுதி கொடுத்து செக் பண்ணி தான் பார்ப்பாங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியாது எப்போ சுகர் வருது, எப்போ போகுது, இது எப்போ வந்துச்சுன்னு தெரியாது. போன மாதம் எடுத்திருப்பீங்க, ஆனால் அந்த மாதம் சுகர் இருக்குது. இது வந்து டாக்டர் வேலை, இது விட்டுருங்க. ஆனால் நம்மளுடைய உடலை வந்துட்டு எப்படி பார்க்கணுங்கிறத முதல்ல ஆராய வேண்டும். எதுக்கெடுத்தாலும் வேலை வெட்டின்னு சொல்லி ஓடிக்கிட்டே இருந்தால் நாள் ஓடிக்கிட்டே தான் இருக்க. உங்களுக்கு முன்னாடி நாள் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ அதில் வந்து நிற்கவே முடியாது. ஆக முதல்ல வந்து நம்மளுடைய மைண்டை ஒருநிலைப்படுத்துறதுக்கு, டென்ஷன் இல்லாமல் ஆக்கிறதுக்கு அதை நம்ம சரிப்படுத்திட்டாலே நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும் என்கிறது தான் என்னுடைய உதாரணம் சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.